சோ பிரில்லியன்ட்ங்கறான். புக் எவ்வளவு? 300 ரூபாய். எப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அப்பெல்லாம் என்ன பண்ணுவா, அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார் இருக்கும். இவன் நீந்தி கீந்தி அக்கறைக்கு நீஞ்சியே போய் காலேஜ்ல படிச்சவாள்லாம் இருக்கா. அந்த தண்ணியை எடுத்து அந்த பிள்ளையாருக்கு போட்டுட்டு ஒரு சுத்திட்டு ஒரு தோப்பு கரணத்தை போட்டு கரெக்டா இந்த இடம் அகைன் இன்னொரு நர்வ் பாயிண்ட் இங்க குட்டின்டாக்கா சுக்லாம்பரதரம்னாக்கா ஒரு வீட்டுல கல்யாணம் பாடணும் அப்படின்னா கூட இன்னார்தான் பாடணுங்கிறதே கிடையாது. யாரான பாடுங்கடின்னு, ஆமா கௌரி கல்யாணம் அவ ஏதிரி கல்யாணம்னு கேட்பா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்றதுக்குள்ள கண்ணாடி இருந்தாள் யாரோ ஒரு மாமி உக்ரான அறையில இருந்து பாடுவா. கேட்டிருக்கேள? பொன்னூஞ்சலில் பூரித்து 8வது பூஷணங்கள் தரித்து. இந்த சுக்லாம்பரதனம் உடனே எனக்கு ஒரு நினைவுக்கு வருது. பொல்லாத்தனம் நமக்கெல்லாம் ஜாஸ்தின்னு சொன்னேன் இல்லையா. தஞ்சாவூர் ஜில்லால நிறைய வேத பாடசாலை உண்டு. பாவம் அந்த வேதம் சொல்லித்தர பிராமணனுக்கு மிஞ்சி என்ன கொடுக்க போறேன்னு ஒரு 4 மூட்டை நெல்லு தருவேளா. ஒரு இருக்கும் பழைய இருக்கும். அந்த மாமி ஏதோ, ஆனா அந்த மாமி வெத்த குழம்பெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாளா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவர் காம்ப்ரமைஸ் ஆகி சந்தோஷமா இருந்தார். இந்த படிக்கிற குழந்தை எல்லாம் என்ன பண்ணுமா, இந்த மத்தியானம் 2:30 மணிக்கு சாப்பிட்ட ஜோர்ல எல்லாத்துக்கும் தூக்கம் வரும். இந்த வாத்தியாரும் கொஞ்சம் சல்லு கிள்ளுன்னு விழுவார். பட் திஸ் இஸ் நோ அஃபென்ஸ்மெண்ட். நீங்க இதை எப்படி சொல்லலாம் உடனே யாரான்னு கொடி பிடிச்சிடாதீங்க. எவ்ரிதிங் take it with a large spoonful of salt, not even a pinch of salt. Take it with a large spoon of salt. அவர் உள்ள போயிட்டு என்னடா சுப்பனி சொல்லு அப்படிம்பார். சுக்லாம்பரதரம். எல்லாரும் சிரிப்பா. என்னடான்னா சுக்லாம்பரதரம் அப்படின்னா, சுக்லாம்பரம்னா வெண்ணிற ஆடை. ஆடை மேலே பூத்து கொண்டிருக்கும் வெண்ணிறமான பால். விஷ்ணும் ஃபர்ஸ்ட் டிகாக்ஷன் கருப்பு. அது ரெண்டையும் கலந்தா சசி வர்ணம். சதுர்புஜம். வாத்தியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வரும். குடுக்கறதுக்கு 2 ஹேண்ட் மாமி குடுக்கறா, நீங்க 2 ஹேண்ட்ல வாங்கிக்கிறேன். சதுர்புஜம். குடிச்ச உடனே பிரசன்ன வதனம். சர்வ விக்ன உபசாந்தையே. தலைவலி இந்த எரிச்சல் எல்லாம் போய் வாத்தியார் சந்தோஷம், நாங்களும் சந்தோஷம், சார் விளையாட போறோம் ஓடுறாங்க. இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்னா அந்த தஞ்சாவூர் மூளைதான். வேற யாருக்கும் இப்படி எல்லாம் ஒரு குயுக்தி எல்லாம் தோணவே தோணாது. ஆனா இது குயுக்தின்னு சொல்ல மாட்டேன். அந்த ஊர் மண்ணு வாகு, அந்த ஊர் மண்ணு வாசனை மட்டும் இல்ல, அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு எடக்கு பேச்செல்லாம் உண்டு. ஒரு வீட்டுல மட்டும் இந்த பொண்ணு பார்க்க வரபோது சொன்னேன், சொஜ்ஜி பஜ்ஜி நன்னா இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறவாளும் இருக்கா. ஆனா அசட்டுத்தனமா பாடி சில பொண்கள் மாட்டிக்கிறதும் உண்டு. அப்பதான் அந்த அஸ்வத்தம்மா பாட்டு சொன்னேனே, பொன்பாக்க வந்தா எல்லாரும் இவங்கள எவ்வளவு பேர் பொன்பாக்க வரும்போது பாடினேள். நீங்க பாடி இருக்கணும். இதான் முந்தின ஜெனரேஷன். நீங்கெல்லாம் பாடல, பாடவே இல்லையா? என்ன பாடினேள்? ஹிமகிரி தனையே. என்ன பாட்டு நினைவு இருக்கா? என்ன? சரி, அப்படியே அவ்வளவுதான் மயங்கி கல்யாணம் பண்ணிட்டார். ஓ, இப்ப சிந்தாமணிங்கிற படத்துல இருக்கிற பாட்டை போய் ஒரு பொண்ணு அழகா போத்திண்டு அது எந்த பாட்டை பாடுதா, ஹிமகிரி தனியை பாடி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இவ என்ன தெரியுமா பாடினா, ஈன ஜன்மமெடுத்தேன் என் ஐயனே என்னை நீ ஏன் படைத்தாய் என் ஐயனே. உடனே அந்த பையன் சொன்னானா, இந்த பொண்ணு இந்த பாட்டை பாட வேண்டாம், நானே அவளை கல்யாணம் பண்ணி விடுறேன், அனுபலவி பாடினா நான் அழுதுடுவேன். இன்னும் சில பேர் வீட்டுல பார்த்தேன்னா அழகா ஹார்மோனியம், அவளுக்கு ஹார்மோனியம் சொல்லி வச்சிருக்கேன். ஹார்மோனியத்தை என்னத்தை சொல்லி வைக்கிறது, ஹார்மோனியத்தை சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லுவா. அதான் சொன்னேன், இந்த வொக்காபுலரி, இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் மறந்து போய் எல்லாம் இப்ப யூனிவர்சல். ஆல் தி சில்ட்ரன் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ். ஷீ இஸ் யுவர் கொல் பாட்டி. பாட்டியை கொன்னாச்சு அப்பவே, கொல் பாட்டி. அண்ட் திஸ் இஸ் எல் பாட்டி. மொத்தத்துல மறந்துட்டே போயிருக்கோம். ஹார்மோனியம் சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சில பேரை பாட சொல்லுவா, ஹார்மோனியம் மாதிரியே பாடுவா. பரதா லக்ஷ்மண சத்ருக்னோ கொலுவ
పవమాన సూతుడు పాదములు పట్ట వీరుడైన సుగ్రీవా ప్రముఖులు వినుతి సేయ త్యాగ రాజనుతుని నేడు కను கொண்டினி. ஆஹா, இதுல எங்க குரல் கேட்டது? எல்லாம் ஹார்மோனியம் தான். ஹார்மோனியம் சொல்லி வச்சதோட குறை அவ்வளவுதான். இந்த பாட்டை கேட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்னைக்கான்னு சொல்லி காட்டுற போது அவளுக்கு கோவம் வரும். வேண்டாண்ணா என்ன பண்ணிட்டே இருந்திருக்க வேண்டாமோன்னு. அண்ணா பாடி நீ எங்கடி அந்த ஹார்மோனியம் பொட்டினா? அது என் தங்கையை வடுத்தாப்புல அவளும் அதே மாதிரி ஹார்மோனியம் வாசின்னு அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி வெட்டியா மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்? பொண்ணு பார்க்க வந்தா பாடுறது, அதுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனமா பேசுறதுக்கு ஒரு மாப்பிள்ளை கட்டு குடுமி வச்சுட்டு இருப்பான். இந்த கட்டு குடுமி எதுக்கு வச்சான்னாக்கா, இன்னைக்கு நீங்கெல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிறேன், பெண்களும் இந்த மாதிரி பிச்சோடான்னு ஒண்ணு போட்டுப்பா. இது பேர் பிச்சோடா, ஏன்னா அது போட்டுக்கிறதுக்கு அச்சோடான்னு ஆயிடும். ஆண்களும் குடுமி வச்சுட்டு இருப்பா. டு ப்ரொடெக்ட் யுவர் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, முகுளம். கீழே விழுந்தா அப்புறம் பூவெல்லாம் இங்க இருந்து பின் பண்ணி இவ்வளவு நீளம் தொங்க விட்டுக்க மாட்டா. பொண்ணு என்ன ஹைட்டுன்னா 5 அடி, பூ அதே 5 அடி இங்க வச்சு கீழ் வரைக்கும் தொங்க விட்டுக்கிறதெல்லாம் கிடையாது. செண்டாட்டமா பூவை சுத்தி இங்க வைப்பா. காரணம், குழந்தைகள் பாண்டி ஆடும்போது கீழே விழுந்தா மெடுல்லா ஆப்லாங்கேட்டா வில் பி ப்ரொடெக்டட். இந்த முகுளத்தை காப்பாத்துறதுக்காக கெட்டியா பின்னினா, கெட்டியா பூ வச்சா, கெட்டியா கொண்ட போட்டா, கெட்டியா குடுமி வச்சா. நான் இன்னும் எங்க நிக்க வச்சேன்னா இன்னும் நிறைய குடுமி வச்சுட்டே இருப்பேன். ஒரு 1/2 மணி நேரமா போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க நினைச்சேன்னா கை தட்டுங்க, இல்லைன்னா ஓசப்படாம உட்காந்துடுறேன். எனக்கு இவ்வளவு நேரம் நீங்க இன்ஃபேக்ட் வித் ராப்ட் அட்டென்ஷன் அவர் என்னை பார்த்து அப்படியே நான் சொன்னதுக்கெல்லாம் ரசிச்சதுக்காக எனக்கு இத்தனை பேர் ரசிகர்கள் இருக்காங்கிற ஒரு தெம்புல let us all get together again next time when Abhiramapuram clan you may need a clown to entertain the clan இல்லையா? அப்போ I would like to come back with more stories, more music and more happiness. All the very best to all of you guys. Thank you, Mrs. Revathi. You really took us back to the old times and we learned a lot about what actually and whom we actually are. Thank you so much. It was fabulous. Now, I invite Kalapati to give Mrs. Revathi a memento. Now, we have a 45-minute film about the Abhiramapuram family.